மற்றொரு தரிப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். உள்ளூராட்சி தேர்தல்கள் முடிவடைந்திருக்கின்றன. உள்ளூராட்சி சபைகளை அமைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கட்சிகளிடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கடந்த ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் போன்றவற்றிலே தேசிய மக்கள் சக்தி கணிசமான வெற்றியை பெற்றிருந்தது. தமிழ் கட்சிகள் அதிகமான ஆசனங்களையோ வெற்றிகளையோ பார்க்க முடியாத ஒரு சூழல் காணப்பட்டது. அதனாலோ என்னவோ தமிழ் கட்சிகள் இணைந்து செயற்படுவதற்கான ஒரு முயற்சி உள்ளூராட்சி தேர்தலிலே அதிகமாக காண முடிந்தது. அதனுடைய பெறுவராகவா அல்லது தேசிய மக்கள் சக்தி தொடர்பில் மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கைகள் அசைக்கப்பட்டதன் காரணமாகவா தெரியவில்லை, தேர்தல் முடிவுகளில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. பாராளுமன்ற தேர்தலோடு ஒப்பிடும் பொழுது தமிழ் கட்சிகள் கணிசமான முன்னகர்வை பெற்றிருக்கின்றன என்ற தோற்றப்பாடுதான் தெரிகின்றது. இருந்தாலும் கூட ஆட்சி அமைப்பதிலே கட்சிகள் தனித்து செயற்பட முடியாத ஒரு சூழலும் உருவாகி இருக்கின்றது. இத்தகைய ஒரு பின்னணியிலே சமகால அரசியல் தொடர்பாக பேசுவதற்காக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளருமான திரு மு. சந்திரகுமார் அவர்களை இன்றைய தரிப்பு நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். முதலில் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். முதலிலே உங்களுடைய கட்சி நன்மையிலே நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி தேர்தலிலே எப்படியான முடிவுகளை பெற்றிருக்கின்றது, அது தொடர்பில் சொல்லுங்களேன். சமத்துவ கட்சியும் ஏனைய 4 கட்சிகளுமாக மொத்தம் 5 கட்சிகள் இணைந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற ஒரு ஒற்றுமையான ஒரு கூட்டமைப்புக்குள்ளாக நாங்கள் சங்க சின்னத்திலே போட்டியிட்டிருந்தோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கிட்டத்தட்ட வடக்கு கிழக்கிலே 117 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. ஒவ்வொரு கட்சிகள் தங்களோட செல்வாக்குள்ள பிரதேசங்கள்ல பிரதித்துவத்தை பெற்றிருக்கின்றன. அந்த வகையில சமத்துவ கட்சி கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள 3 சபைகள் 10 ஆசனங்களையும், கருத்துரை நகர சபையில 2 ஆசனங்களையும் பெற்றிருக்கிறது. ஆனாலும் கூட நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த ஒருங்கிணைவு என்பது தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற ஒருங்கிணைவு என்பது ஒரு படிப்பினை தான். கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் கட்சிகளுக்கு ஏற்பட்ட வீழ்ச்சி ஒரு ஒற்றுமையாக நின்று சிங்கள பேரினவாத கட்சி வடக்கு கிழக்கிலே செல்வாக்கு செலுத்துவது தமிழ் இனத்தின் எதிர்காலத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை உணர வைத்திருப்பதால் அந்த ஒற்றுமை அவசியம் என்பதை உணர்ந்துதான் இந்த தேர்தலிலே உள்ளூராட்சி தேர்தலிலே 5 கட்சி கூட்டணியாக நாங்கள் போட்டியிட்டு இருக்கிறோம். அதுபோலவே அங்கால தமிழரசு கட்சி தனித்து போட்டியிட்டது. தமிழ் காங்கிரஸ் சில கட்சிகளுடன் இணைந்து கூட்டாக அவர்களும் போட்டியிட்டிருந்தார்கள். இந்த முறை இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே பாராளுமன்றத்திலே அதிக வாக்குகளை பெற்ற என்பிபி ஜேவிபி கட்சி பின்னடைவை சந்திச்சிருக்கின்றது. இருந்தாலும் தமிழ் கட்சிகள் 3 தரப்பாக, ஒன்று டிடிஎன்ஏ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் காங்கிரஸ், தமிழ் அரசு கட்சி ஆகியன வந்து ஒரு உள்ளூராட்சி சபையில் ஆட்சி அமைப்பதென்றால் ஒரு கட்சிகளுக்குள், இந்த 3 கட்சிகளுக்குள் ஒரு ஒருமைப்பாடு ஏற்பட்டால்தான் அது வெற்றிகரமாக ஆட்சி அமைக்கலாம் என்ற சூழல் தான் தற்போது இருக்கின்றது. அந்த வகையில் தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழரசு கட்சி, தமிழ் காங்கிரஸ் கட்சிகளுடனான பேச்சுவார்த்தைகள், எப்படி சபைகளை பகிர்ந்து கொள்வது, சபைகளில் எப்படி ஆட்சி அமைப்பது, யார் யார் என்னென்ன சபைகளில் ஆட்சி அமைக்க முடியும், இந்த சாத்திய சம்பந்தமான கலந்துரையாடல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நான் நம்புகிறேன் இன்றைக்கு
மாலை அல்லது நாளை கூடி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் காங்கிரசும் பேச ஆன ஏற்பாடுகள், அது என்னென்ன வகையில உடன்பாடுகள் எல்லாம் அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வதல்ல. உள்ளூராட்சி சபைகளில் இந்த கூட்டு எதிர்காலத்தில் ஒரு அரசியல் ரீதியாக ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு செல்லப்படணும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை உருவாக்கி அதன்படி செயல்படுவது தொடர்பான கலந்த ஆலோசனைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். நினைக்கிறேன் இன்னும் சில தினங்களில், நிச்சயமாக சில தினங்களில் அந்த உடன்பாடு காணப்பட்டே ஆக வேண்டும். ஏனென்றால் காலம் நெருங்கிவிட்டது. இன்று மாலையோ அல்லது நாளையோ உள்ளூராட்சி சபைகளில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் பட்டியல் வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டு 7 நாட்களுக்குள் சபைகள் கூட வேண்டும். அந்த சபைகள் கூடும் போது இந்த தமிழ் கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒருமைப்பாடு புணக்குகள், ஒருமைப்பாட்டு முயற்சிகள் செய்து முடித்தாக வேண்டும் என்ற நிர்பந்தம் இருக்கின்றது. இதுதான் தற்போதுள்ள உள்ளூராட்சி சபைகளுக்கான கள நிலவரம். தேசிய மக்கள் சக்தியினுடைய கடந்த 2 தேர்தல்களிலே கிடைத்த வெற்றி என்பது தமிழ் கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது மட்டுமல்ல, அந்த தேசிய மக்கள் சக்தி மூலமாக தெரிவாகிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு மக்களை எவ்வாறு பிரதிபலிக்கின்றார்கள் என்பது இதுவரை காலமும் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி இருக்கின்றது. இப்படியான ஒரு காலகட்டத்திலே இந்த தமிழ் கட்சிகளுடைய இந்த ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான பேச்சுவார்த்தைகளிலே ஒரு நம்பிக்கை உங்களுக்கு, நீங்கள் கடந்த கால அரசியல் செயற்பாடுகளிலே தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றீர்கள், உங்களுக்கு அதிலே நம்பிக்கை இருக்கின்றதா? இல்ல, நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, கடந்த காலங்களில் தமிழ் கட்சிகள் உண்மையிலே ஒற்றுமையாக செயல்படவில்லை. அந்த ஒற்றுமையின்மையின் விளைவுதான் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் மக்கள் மிகப்பெரிய அளவிலே ஜேவிபி கட்சிக்கு, என்பிபி கட்சிக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். அந்த தமிழ் கட்சிகளிடையே இருக்கக்கூடிய பிளவுகள், ஒரு கட்சிகளுக்கு இடையிலே முரண்பாடு மட்டுமல்ல, கட்சிக்குள்ளேயும் முரண்பாடும் தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தின இந்த விளைவுதான் என்பிபிக்கு மக்கள் அதிகரித்த வாக்கை வடகிழக்கிலே வழங்கி இருக்கின்றார்கள் தமிழ் மக்கள். இதுவும் ஒரு படிப்பினை தமிழ் கட்சிகளுக்கு. நாங்கள் ஒற்றுமையாக நின்றுதான் இந்த தமிழ் மக்களின் நம்பிக்கையை பெறணும் என்ற ஒரு கட்டாயத்தில் தமிழ் கட்சிகள் வந்திருக்கின்றது. அதாலதான் இந்த ஒருங்கிணைவு முயற்சிகள் கிட்டத்தட்ட வெற்றி அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஒருங்கிணைப்பு என்பது இது காலத்தின் கட்டாயமாக உணரப்பட்டதன் விளைவுதான் இது. இதை மேலும் செழுமைப்படுத்தி கொண்டு போனால் தமிழ் பிரதேசங்களின் தமிழ் மக்களின் அடிப்படை உரிமைகள், அவர்களின் அடிப்படை தேவைகளை ஒரே குரலாக தமிழ் தரப்பு வைத்தால்தான் அது எதிர்காலத்தில் அமையப்போற ஒரு அரசியலமைப்பு மாற்றமாக இருந்தால் என்ன, தமிழ் மக்களுக்கான அடிப்படை தேவைகள் மற்ற தமிழ் மக்களின் நம்பிக்கை பெறுவது, குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழும் பெருந்தொகையான மக்களின் நம்பிக்கையையும் இந்த தமிழ் கட்சிகளுக்கு இடையில ஏற்படக்கூட ஒரு புரிந்துணர்வு ஒருமைப்பாடுதான் எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஒரு ஆதரவு தளத்தை அவர்களுக்கு வழங்கும் என்ற நிலைமைதான் இருக்கின்றது. இந்த காலத்தின் கட்டாயம்தான் இந்த ஒருங்கிணைவின் அவசியத்தை எல்லோரும் உணர்ந்திருக்கின்றார்கள். நிச்சயமாக நீங்கள் சமத்துவ கட்சி ஆரம்பித்து, அதாவது ஒரு பிரதேசத்தை குறிப்பாக செயற்பட்டு வருகின்றீர்கள். உங்களுடைய கட்சி கடந்த 5 ஆண்டுகள் தேர்தல்களை சந்தித்திருக்கின்றது. சமத்துவ கட்சியினுடைய வளர்ச்சி, அது நடந்து வந்த பாதை, ஒரு சிறு மீளாய்வு சொல்லுங்களே. சமத்துவ கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 11 வருடங்கள் ஆகின்றது. நாங்கள் தமிழ் மக்களின் அடிப்படை தேவைகள், பிரச்சனைகள்ல மிகவும் அக்கறையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அவர்களின் முன்னேற்றம், தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் வரும்போது வெகுஜன போராட்டங்களையும் மக்களின் உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக, தொழிலாளர்களின் நலன்களை உருவாக்குவதற்காக நாங்கள் தொடர்ந்து அந்த மக்களோடு இணைஞ்சு செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். கடந்த
உள்ளூராட்சி தேர்தலில் 2018ஆம் ஆண்டு நடந்த உள்ளூராட்சி தேர்தலில் எங்களது கட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கவில்லை. அப்போது நாங்கள் சுயேட்சையா தான் இருந்தோம். பெரிய வெற்றியை நாங்கள் ஈட்டியிருந்தோம். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூடி எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியின் மிகப்பெரிய தடையா இருந்தது என்பிபியின் எழுச்சி. என்பிபியின் எழுச்சியின் தாக்கம் எல்லா தமிழ் கட்சிகளையும் பாதித்திருக்கின்றது. தமிழ் கட்சிகளின் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போயிருக்கின்றது. வடகிழக்கிலே அதிகம் இல்லாமல் போயிருக்கின்றது. கிட்டத்தட்ட தமிழ் கட்சிகளின் பிரதிநிதித்துவத்துக்கு கிட்டத்தட்ட சம அடிப்படையில் என்பிபியும் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்றிருக்கிறது. இந்த ஆபத்தை இப்போது நாங்கள் உணர்வோம். ஏனென்றால் என்பிபியின் வடகிழக்கு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற என்பிபி கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழர்களின் உரிமை சார்ந்து அல்லது அவர்களின் அடிப்படை பிரச்சனைகளை புரிந்து கொண்டவர்கள் அல்ல. இது அவர்களுக்கு அந்த அலை கூடாக கிடைத்த பிரதிநிதித்துவம் என்றுதான் நான் சொல்லுவேன். அந்த அலை அவர்களை பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆக்கியிருக்கின்றது. ஆகவே இதை முறியடிக்க வேண்டும். ஏனென்றால் தமிழர்களின் பிரச்சனையின் தோற்றம், அந்த வரலாற்றோடு வாழ்ந்தவர்கள் தமிழ் பிரதிநிதித்துவத்தை எடுக்காத வரையும் தமிழர்களின் பிரச்சனை தொடர்பாக பேசுவதற்கு அருகதையற்றவர்களாகத்தான் இருப்பார்கள். அந்த நிலைமை தான் வடகிழக்கிலே என்பிபியின் பாராளுமன்ற உறுப்பினர்களின் இந்த 6 மாச நடவடிக்கைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வடிவாக புரியும். அவர்கள் உரிமை சார்ந்து தமிழர்களின் பிரச்சனை சார்ந்து நிற்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு தமிழர் மக்களின் பிரச்சனைகளை அறியாதவர்கள் தான் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக வந்திருக்கின்றார்கள். அதுதான் உள்ளூராட்சி சபைகளிலும் வந்துடக்கூடாத அடிப்படையில் தான் நாங்கள் எல்லாரும் கூட்டுணைவாக ஒருங்கிணைந்து வேலை செய்தோம். அதில் என்பிபி பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தில் பெற்ற வாக்கை கூட மிகப்பெரிய சரிவை வடகிழக்கிலே பெற்றிருக்கிறது. நாடுகளின் ரீதியிலும் கிட்டத்தட்ட 25-26 லட்சம் வாக்கை அவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இருந்து இந்த உள்ளூராட்சி தேர்தலில் அவர்கள் விழுக்காடு இருக்கிற வாக்கு விழுக்காடு இருக்கின்றது. ஆகவே என்பிபி நிலைச்சு நிற்கக்கூடிய அளவுக்கு இலங்கையின் அரசியல் சூழல் தொடர்ச்சியாக இருக்கும் என்று நம்ப முடியாது. மற்றபடி என்பிபி அரசாங்கம் மட்டுமல்ல, கடந்த காலங்களில் இருந்த எல்லா கட்சி சார்ந்த தேசிய கட்சிகளும் பேரினவாத கட்சிகளும் எப்படி தமிழ் மக்களின் அடிப்படை உரிமை விடயத்தில் இருந்தார்களோ அதுக்கு எந்தவித மாற்றமும் இல்லாமல் என்பிபியும் அதே போலதான் இருக்கின்றது. துரதிருஷ்டவசமா அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை 159 ஆசனங்கள் இருக்கும் இந்த நிலையில் ஒரு அரசியல் அமைப்பு மாற்றம் வந்தால் தமிழர்களின் அடிப்படை அபிலாசைகளை தீர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு 3/2 பெரும்பான்மை கூடாக அரசியலமைப்பை மாற்றுவதற்கு என்பிபி எந்த அளவு தமிழர் சார்பாக நின்று முடிவெடுக்கும் என்று சொல்வதற்கு இல்லை, நம்புவதற்கு இல்லை. தமிழ் கட்சிகளுக்குள் ஒரு அடிப்படை விடயத்தில் இந்த ஒற்றையாட்சிக்குள் தீர்க்க முடியாது இனப்பிரச்சனை, இது ஒரு கூட்டாட்சி, ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தமிழர்களின் தாயகம், தமிழர்களின் சுயநிர்ணயம் போன்ற விடயங்களில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படையில் தான் அரசியலமைப்பு மாற்றம் பெற வேண்டும் என்பது தமிழ் மக்களின் கட்சிகளின் ஒரே குரலாக எதிர்காலத்தில் ஒலிக்கும் என்று நான் நம்புகிறேன். தேசிய மக்கள் சக்தி ஏற்படுத்தக்கூடிய சவால்கள், தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அச்சுறுத்தல் பற்றியெல்லாம் விரிவாக சொன்னீர்கள். இப்படியான ஒரு காலகட்டத்திலே தமிழ் கட்சிகள் தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதாக இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கு பின்னரும் கூட இந்த பேச்சுவார்த்தைகள் எவ்வளவு தூரத்திற்கு பின்னரும் கூட இந்த பேச்சுவார்த்தைகள் இப்படியாக காலம் தாழ்த்தி கொண்டிருப்பதும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்பிக்கையை தரவில்லையே. ஒருவரை ஒருவர் குற்றம் என்னென்றால் எதிரும் புதிருமாக நின்றவர்கள் இணைஞ்ச போது ஒரே நாளில் ஒரே இரவில் நம்பிக்கை தரக்கூடிய வகையில் கருத்துக்கள் வெளியே வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வந்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்தை எல்லாரும் உணர்ந்திருக்கின்றார்கள். இப்படி சொல்லி ஒருத்தர் குற்றம் சாட்டி கொண்டு ஒரு ஒருங்கிணைவுக்கு அல்லது எதிர்காலத்துல சேர்ந்து ஒரு ஒற்றுமையாக இயங்குவதற்கு தடைகளை ஏற்படுத்துவதால் ஏற்படவும் அபாயகரமான சூழலை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றதுதான் பொதுவா தமிழ் சமூகம், இந்த தமிழ் கட்சிகள்
மீது நம்பிக்கை வச்சு கருத்துக்களை எதிர்பார்க்கின்ற நம்பிக்கையான கருத்தை இவர்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறார். இதை மீண்டும் பிளவுகளை ஏற்படுத்தும் என்றால் தமிழ் மக்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தல் எடுத்த முடிவை தான் எதிர்காலத்திலும் எடுப்பார்கள். அது இன்னும் தமிழ் மக்களின் இருப்பை பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே தமிழ் கட்சிகள் இந்த கட்டத்திலேயாவது தங்களுக்குள் இருக்கக்கூடிய சின்ன சிறிய பகை முரண்பாடுகளை ஒரு பக்கம் வைத்துவிட்டு இனத்தின் விடுவிக்காக, இனத்தின் எதிர்காலத்துக்காக செயல்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும், குறிப்பா தமிழ் மக்களின் விருப்பமும் அதுவாகத்தான் இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் அரசியல் பரப்பிலும் சரி, விடுதலை போராட்ட பரப்பிலும் சரி தொடர்ச்சியாக ஈடுபட்டு நீண்ட அனுபவத்தை கொண்ட ஒருவர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு மாற்றம் என்ற கருத்து பரவலாக உள்நாட்டிலும் சரி, புலம்பெயர்ந்த தமிழர்களிடமும் சரி ஏற்பட்டது. இப்போது அது மாற்றம் தானா என்ற கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன? அந்த நம்பிக்கை ஆரம்பத்தில் எல்லாருக்கும் இருந்தது. அறகலையா போராட்டம், இலங்கையை குட்டிச்சுவராக்கின அரசியல்வாதிகள் மக்களாலே துரத்தி அடிக்கப்பட்டார்கள், மக்களாலே நிராகரிக்கப்பட்டார்கள். ஜனாதிபதி தேர்தலில் மிகப்பெரிய எழுச்சி மாற்றத்திற்குள்ளாக அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியானார். தொடர்ச்சியாக வந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தில் 3 பிரதிநிதித்துவத்தை இந்த நாடு, தமிழ் மக்கள் மட்டுமல்ல இந்த நாடே திரண்டு அவருக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்திருக்கிறது. ஆனால் இப்படி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அவர்களுக்கு 8 மாசம் ஆகுகிறது. 7-8 மாசம் ஆகும் நிலையிலும் கூடி மாற்றம் என்பது நம்பிக்கை தரக்கூடிய மாதிரி இல்லை. இப்போதும் அவர்கள் ஒரு எதிர்கட்சி மனோநிலையில்தான் இருந்து கொண்டு இப்போ உள்ள எதிர்கட்சிகளை விமர்சித்து கொண்டு பாராளுமன்றத்திலும் கூடி நாளாந்த நடவடிக்கைகளில் இந்த தேவையற்ற விவாதங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர உருப்படியாக நாட்டின் முன்னேற்றுவதற்கும், நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி வளர்ப்பதற்கும், நாட்டு மக்களின் வறுமையை போக்குவதற்கும், மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிற தொழில் வாய்ப்புகள் இல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் தொழில் இல்லாமல் இருப்பதற்கும், வறுமை கோட்டுக்குள்ள இருப்பவர்களின் வீதம் தொடர்ச்சியாக கூடிக்கொண்டிருக்கிறத குறைக்கப்படுவதற்கான எந்த நல்ல திட்டங்களும் இதுவரை முன்மொழியப்படவில்லை. அவர் பல்வேறு மாற்றம் என்பது ஏமாற்றமான ஒரு சூழலைத்தான் இலங்கை மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அதுல தமிழ் மக்களுக்கு அதிகரித்த ஏமாற்றம் என்றால், தமிழ் மக்கள் விடயத்தில் வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள், யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள், அவர்களின் எதிர்காலம் தொடர்பாக ஏராளமான முன்னேற்ற திட்டங்களை கொண்டு வருவோம் என்று நம்பிக்கை கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு விசுவாசமாக அரசு செயல்பட்ட மாதிரி தெரியவில்லை. இப்ப வந்தவன் இப்போ வந்து 6 மாசத்துக்கு மேலே ஆனால் இப்பதான் வந்து சொல்ல முடியாது. 6 மாத அவகாசம் அல்லது 1 வருஷ அவகாசம் கூடி அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் இந்த 1 வருஷத்துக்கு பிறகாவது முன்னேற்றமான திட்டங்களை முன்னெடுப்பதற்கான முன்மொழிவுகளை அவர்கள் இதுவரை செய்யவில்லை. விளம்பரங்கள் அப்படி செய்யப்படுகின்றன. அதிகரிச்ச அரசு அமைச்சர்கள், துறை சார்ந்த அமைச்சர்கள், துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லாம் வந்து கூட்டங்கள் நடத்தினோம், தொழில்துறை முன்னேற்றங்களை ஏற்படுத்த போறோம், போன வரவு செலவு திட்டத்திலே வடக்குக்கு கிழக்குக்கும் அதிகரிச்ச நிதி ஒதுக்கி இருக்கின்றோம் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்யப்பட்ட மாதிரி அந்த முன்னேற்றத்துக்கான சிறிய விடயங்கள் கூட எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. தமிழ் மக்கள் என்ற விடயத்தில் அதிகரிச்ச வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். சில புலம்பெயர்ந்த தமிழர்களையும் இணைத்து கொண்டு இந்த ஆட்சி வந்தால் தமிழர்களுக்கு விடிவு வரும் என்ற நம்பிக்கை கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த அவர்களுக்கு நம்பிக்கையாக வேலை செய்த பல புலம்பெயர்ந்த புத்திஜீவிகள், முக்கிய சமூக செயல்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள் எல்லோரும் வந்து இன்றைக்கு அதிர்ச்சியில் இருக்கின்றார்கள். அவர்கள் எதிர்பார்த்ததை இந்த ஆட்சி கூடாக தமிழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதில் சிரமங்களை அவர்கள் இப்போது எதிர்கொள்கிறார்கள். இப்போது அவர்கள் அந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடிய மாதிரி அவர்கள் பேசுவதும் இல்லை. அவர்களுக்கு தெரிந்துவிட்டது இந்த அரசாங்கத்துக்கு ஊடாகவும் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்றது. இதுதான் யதார்த்தம். அடிப்படை எந்த பயங்கரவாத தடை சட்டம் நாட்டு மக்களுக்கு எதிராக இருந்ததோ, குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வந்தது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை இனங்களின் உரிமை போராட்டத்தை அடக்குவதற்காகத்தான். அதே சட்டத்தை தான் இவர்கள் அறகலையாவில் சொன்னார்கள். இந்த சட்டம் இப்போது நாட்டு மக்களுக்கு எல்லோருக்கும் எதிராக திரும்பி இருக்கு. ஆகவே
நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு நிமிஷம் கூடி இந்த சட்டத்தின் கீழ் ஆட்சி செய்ய மாட்டோம், உடனடியாக விலத்துவோம் என்றால், ஆனால் இன்றைக்கு வரையும் அந்த சட்டத்தை தங்கள ஆட்சியை காப்பாற்றுவதற்காக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இது இந்த விடயத்தில் தமிழ் மக்களும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், சிங்கள மக்களும் சிங்கள இளைஞர்களும் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள். அது போலவே தமிழ் மக்களின் பல்வேறு அடிப்படை பிரச்சனைகள் காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு விடயத்தில் போன உள்ளூராட்சி தேர்தலில் கூடி காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நல்ல ஒரு தீர்வை பெற்றுக் கொடுப்பேன் என்று சொல்லி யாழ்ப்பாணத்துல ஜனாதிபதி அவர்கள் வந்து சொன்னார்கள் இப்ப மாசத்துக்கு. ஆனால் என்ன நடந்தது? போன மார்ச்ல ஜெனீவாவில் நடந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழுவில் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு விடயம் தொடர்பாக உருப்படியான பதிலை அங்க சொல்ல இல்லை. மற்றது தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், யுத்த குற்றங்கள், அவர்களுக்கு எதிராக செயல்படுத்தப்பட்ட யுத்த குற்றங்கள் தொடர்பாக நான் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் என்று இந்த என்பிபி அரசாங்கத்திலே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் சொல்லிச்சின. ஆனால் ஒரு துணி கூடி முன்னேற்றம் இல்லை. இப்பயும் அவர்கள் உள்ளக பொறிமுறை கூடாக தீர்ப்போம் என்ற உறுதியைத்தான் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனால் உள்ளக பொறிமுறை கூடாக தீர்க்கப்படும் என்ற எந்த ஒரு துணி நம்பிக்கையும் தமிழ் மக்களுக்கும் இல்லை. தமிழ் மக்களின் யுத்த பாதிப்புகள், யுத்த கொடுமைகளை ஏற்றுக்கொள்கிற நாடுகள் கூடி அதை அங்கீகரிக்க தயாராக இல்லை. குறிப்பாக கனடா கூடி அதை வெளிப்படுத்தி இருக்கின்றது. யுத்த குற்றம் விசாரிக்கப்படணும், அது சர்வதேச பொறிமுறை கூடாகத்தான் செய்யப்படணும் என்பதை பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஏற்று, குறிப்பா புலம்பெயர்ந்த தமிழர்கள் அதில் மிகப்பெரிய பாத்திரம் வகிக்கின்றார்கள். இந்த உள்ளக பொறிமுறைக்குள்ளாக தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்காது என்பதை வெளிப்படையாக அதுக்கு ஆதாரங்களுடன் அவர்கள் நிரூபிக்கிறார்கள். இந்த உள்ளக பொறிமுறைக்குள்ளாக எந்த ஒரு விசாரணை என்ற ஒரு துரும்பு கூடி அசையவில்லை. அதுல உள்ளக இந்த யுத்த குற்றங்களை முன்னணியில நின்ற பல இராணுவத்தினர், பாதுகாப்பு படை சார்ந்தவர்களுக்கு இன்னும் பதவி உயர்வுகளும் இதுகளும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கே தவிர அவர்கள் கண்காணிக்கப்படவில்லை, அவர்களுக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படவில்லை. அப்ப என்ன, நாங்கள் உள்ளக பொறிமுறையை நம்புவோம். ஆக மொத்தமாக தமிழ் மக்களுக்கு இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியும் அவர்களிடமிருந்து பெற்ற வாக்குக்கும் விரோதமான செயல்பாட்டை தான் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்ல முடியும். அது எந்த வகையிலும் மாற்றம் ஒன்று இந்த ஆட்சி மாற்றத்துக்கு கூடாகவும் ஏற்படவில்லை. அதற்கான சாத்தியக்கூறுகளும் தென்படவும் இல்லை. தேசிய மக்கள் சக்தி என்று பரவலாக சொல்லப்பட்டாலும் கூட அதனுடைய மறைகரமாக ஜேவிபி தான் இருக்கின்றது என்பது எல்லோரும் அறிந்த ஒரு விடயம். அண்மை காலங்களில் இந்த தேசிய மக்கள் சக்தி, அதனுடைய பங்காளியான ஜேவிபி, இவர்களிடையே சலசலப்புகள் காணப்படுகின்றன. சுருக்கமாக இந்த ஆட்சி தன்னுடைய முழுமையான பதவிக்காலத்தை முடிக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? அது எனக்கு சொல்ல தெரியல. ஏனென்றால் துரோசமாக எதிர்கட்சிகள் மிக பலவீனமாக இருக்கிறது. நீங்கள் பாராளுமன்ற விவாதங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், எதிர்கட்சிகள் பலவீனமாக இருக்கின்றது. எதிர்கட்சிகளுக்குள்ளும் உள்ளக முரண்பாடுகள் இப்போது பெரிய அளவில் வெடிக்குது. இது இந்த ஜேவிபி அல்லது என்பிபி ஆட்சியாளர்களுக்கு ஒரு தொடர்ந்தும் தங்கள் ஆட்சியை தக்க வைப்பதற்கு வழிவகுக்க கூடும். அதால காலங்களை எனக்கு நிர்ணயிக்க முடியாது. இந்த எதிர்கட்சிகளுக்குள் உள்ள முரண்பாடு போலவே இந்த என்பிபி அரசாங்கம், தேசிய மக்கள் சக்தி அல்லது ஜேவிபி அரசாங்கத்துக்குள்ளேயும் கொள்கைகள் சம்பந்தமான பல்வேறு முரண்பாடுகள் இப்போது வெடிக்க ஆரம்பித்து விட்டது. ஜேவிபி என்பது ஜேவிபியின் செயலாளர் டில்வின் சில்வா, அவர் ஒரு வித்தியாசமான கட்டுக்கோப்பையும் கொள்கையையும் வச்சிருக்கின்றார். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அமைச்சரவையில அவர்களின் செயல்பாடுகளும் இந்த என்பிபி ஜேவிபியின் தலைமையும் இடையில் விரிசல்கள் இருக்கின்றது. இந்த முரண்பாடு வெகு விரைவில் இந்த ஆட்சிக்கு ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தும் என்று நாங்கள் நம்புகிறோம். என்றால் அந்த ஒரிஜினல் ஜேவிபி 60வது ஆண்டு
நினைவு தினத்தை கொண்டாடி இருக்கிறார்கள். அந்த ஒரிஜினல் ஜேவிபியின் உண்மையான முகம் மக்களுக்கு தெரியும், தமிழ் மக்களுக்கு. அந்த முகம் இந்த அரசாங்கம் காட்ட வழிகிட்டால் இந்த இந்த அரசை மக்கள் தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருக்க மாட்டார். அந்த முகம் அபாயகரமான முகம் ஜேவிபி. அது இந்த நாட்டின் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், சிங்கள இளைஞர்கள், கிட்டத்தட்ட 40,000க்கு மேற்பட்ட சிங்கள இளைஞர்களை பலி கொடுத்த ஒரு முகம்தான் அந்த ஜேவிபி. அந்த ஜேவிபிக்குள்ள இனவாதம் இருக்குது, இனவாதம் பயங்கரமாக இருக்கு. அந்த இனவாதத்தின் உச்சம், அந்த முகம் வெளிப்படுத்தப்படும் போது இந்த நாட்டுல அரசு நீடிச்சு நிற்கும் என்றதை உறுதியாக சொல்ல முடியாது. இப்போது இருக்கிற அரசு நல்லது. ஆணையரவு உப்பு அண்மை காலமாக பல்வேறு விடயங்களிலே பேசப்பட்டிருக்கின்றது. அமைச்சர் பிமல் ரத்னாக்கா கூட அந்த உப்பை பார்க்கின்றீர்களா, பெயரை அதனுடைய சுவையா பெயரா என்றெல்லாம் கூட சொல்லுகின்ற அளவுக்கு அந்த சர்ச்சை போய் கொண்டிருக்கின்றது. ஆனால் சில வாரங்களாக அங்கு உள்ள ஊழியர்கள் சில போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனுடைய பின்னணி உங்களுக்கு சொல்ல முடியுமா அதை பற்றி? நான் ஏற்கனவே பல ஊடகங்களை நான் சொல்லியிருக்கேன். உண்மையிலே ஆணையரவு உப்பளம் பெருமெடுப்புல அது கடந்த கால அரசு தான் அதை ஆரம்பிச்சு வச்சது. இந்த ஆட்சி மாற்றத்துக்கு கூடாக உப்பளத்தை மீள இயக்குவதற்கும் அல்லது உப்பளத்தில் தயாரிக்கப்படும் உப்பை அரைத்து அயடின் கலந்து பேக்கெட் பண்ணி நாடு முழுக்க விநியோகிப்பதற்குரிய செயல்பாடு கடந்த 3 மாசத்துக்கு முதல் பெருமெடுப்புல பெரும் விளம்பரங்களுடன் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அதுக்கு கிட்டத்தட்ட 200 மில்லியனுக்கு மேல பணம் செலவிடப்பட்டது. அந்த மெஷினரிகள் எல்லாம் இந்தியாவில இருந்து கொண்டு வந்து செயல்படுத்தப்பட்டது. ஆனால் துரதிர்ஷ்டவசம் அந்த மெஷினரி 2-3 நாள்லயே நின்று வேலை செய்யுது. அந்த மெஷினரி கூடாக அந்த பேக்கெட் என்று சொல்லி அதுதான் ராஜலோனு என்று சொல்லி ஒரு சிங்கள பேரோடு அது கொண்டு வரப்பட்டது. அது தமிழ் தரப்புல மிகப்பெரிய ஒரு கண்டனங்களை வெளியிட்ட போது அது மாற்றப்படும். ஆணையரவு உப்பு என்பதை நாங்கள் அதை தொடர்ந்து தக்க வைப்போம் என்றெல்லாம் உறுதி வழங்கப்பட்டது. ஆனால் இதுவரை ஆணையரவு உப்பு இன்னும் அந்த பேக்கெட் சந்தைக்கு வர இல்லை. அது இப்போ 2-3 மாசத்துக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. இங்கே ஆணையரவு தான் இலங்கையின் உப்பு வளம் உள்ள ஒரு பிரதேசம், இயற்கையான உப்பு, எந்த மழை காலத்தையும் தாக்கு பிடிச்சு உப்பை தயாரிக்கக்கூடிய ஒரு பிரதேசம். இந்த பிரதேசத்துல கிட்டத்தட்ட இப்போது இயங்குகின்ற ஆணையரவு உப்பளம் கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டது. ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட உற்பத்தியை தான் செய்கிறார்கள், மட்டுப்படுத்தப்பட்ட தொழிலாளர்களை தான் வச்சிருக்கிறார்கள். இங்கே அதுதான் கடந்த காலங்கள், யுத்தத்துக்கு முற்பட்ட காலத்திலும் சரி யுத்த காலத்திலும் சரி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் உப்பளத்தில் வேலை செய்தார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆணையரவையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களில் இருந்து மக்கள் அந்த உப்பளத்தில் வேலை செய்யும் அனுபவமும் ஆற்றலும் அவர்களிடம்தான் இருக்கிறது. வெளியில இருந்து யாரையும் கொண்டு வந்து செய்விக்க முடியாது. அது மிக கடினமான ஒரு தொழில். முழுக்க 99% இல்ல 95% மேன் பவர் தான் வேலை செய்யலாம். உப்புல கொண்டே மோட்டர் மெஷினரியை பாவிக்கலாம், மண்ணோட எல்லாம் கலந்துரும். அது மேன் பவர். அப்ப அந்த பெண்கள் ஆண்கள் மிக கடினமாக அந்த வேலை செய்பவர்களுக்கு இதுவரை இந்த தொழிலாளர் நலன் சார்ந்த அரசு என்று சொல்லப்படுறவர்கள் அவர்களை ஒரு குறைஞ்ச ஒரு சீசனபிள் ஜாப், ஒரு பருவகாலத்துக்கு வேலை செய்யறது. அப்ப ஒரு மாசத்துல சிலருக்கு 10 நாள் தான் வேலை கிடைக்கும், இல்ல 5 நாள் தான் வேலை கிடைக்கும். பருவகால ஊழியர்களாக வச்சிருக்கிறார்கள். ஒரு கொஞ்சம் பேரை மட்டும் ஒரு 10 பேருக்குள்ள நிரந்தரமாக்கி வச்சிருக்கிறார்கள். அது போன ஆட்சியில் இருந்தது அப்படியே தொடருது. அப்ப தொழிலாளர்களின் அடிப்படை உரிமைகள், அவர்கள் நடத்தப்படும் முறை, மேனேஜ்மெண்ட் அந்த நிர்வகிக்கிறவர்கள் தொழிலாளர்களை நடத்தும் முறை, அல்லது நிர்வகிக்கிறவர்களுக்கு உப்பு தொழில் சம்பந்தமாக எந்த முன் அனுபவம் இல்லாதவர்கள் அங்கே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு செயல்படுத்தும் போது தொழிலாளர்களுக்கும் வேலைக்கும் இடையில ஒரு கிளாஷ் ஒன்று வருது. அதுதான் அவர்கள் வீதியில் இறங்கி போராடினார்கள். சமத்துவ கட்சியாக நாங்கள் தொழிலாளர் பக்கம் ஒப்புவிக்கிறவர்கள் நாங்கள் மாவட்ட போராட்டத்தில்
நியாயத்துக்காக நாங்களும் அவர்களுடன் இணைந்து குரல் கொடுத்தோம். இப்போது சில உடன்பாடுகள் காணப்பட்டதாக சொல்லப்படுது. புதுசாக அந்த உப்பு கூட்டுத்தாபனத்தின் முகாமையாளர்கள் போர்ட் மெம்பர்ஸ் வந்து தொழிலாளர்களோட பேசினது சில உத்தரவாதங்கள் கொடுத்து ஒரு சில மாதங்களில் இந்த பிரச்சனைக்கு முழுமையாக தீர்வு தருவோம் என்று சொல்லியிருக்கிறார். பிரச்சனை என்னென்றால் இந்த உப்பளம் உப்பு கிட்டத்தட்ட 350-400 ரூபாய் இறக்குமதி உப்பு வரப்போது வந்தால் குறையலாம். இப்போது 400 ரூபாய் ஒரு கிலோ உப்பு. இது ஒரு பெரிய சுமை மக்களுக்கு. உப்பு தயாரிக்கக்கூடிய எல்லா வளமும் இலங்கையை சுத்தி கடல் இருக்கு. இலங்கையை சுத்தி உள்ள கடல் உள்ள நாடு ஒன்று உப்பு இறக்குமதி என்ன வெக்கப்படும். அப்ப இதை யாருக்கு மேல போன அரசாங்கத்துல தவறுன்னு சொல்லி போட்டுக்க. உங்களுக்கு 7 மாசம் வந்துச்சு. 7 மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு உப்பை தயாரிச்சு மக்களுக்கு 30 ரூபா 40 ரூபாய்க்கு வித்த விலையில கொடுக்க முடியல என்றால் அப்போ உங்கள்கிட்ட பலவீனம் இருக்கின்றது தானே அரசு ஆட்கள் ஏற்றுக்கொள்ளும். அரசுல இருக்கிறாங்க. அப்ப இங்க உப்பும் மாபியாவா மாறிட்டுன்றது என்னுடைய குற்றச்சாட்டு. உப்பு இயற்கையாக தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி உப்பு உற்பத்தியை மட்டுப்படுத்தி இயற்கையாக தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி அதற்காக கொஞ்சம் பேர் உழைக்கிறார்கள். அந்த கொஞ்சம் பேர் ஏன் அவர்கள் அப்படி விசாரணை செய்து சரியான நிலைமையை சீர் செய்ய வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளர்களுக்கு இருக்கு. இன்னும் அவர்கள் சொல்றாங்க இது போன அரசாங்க காலத்துல செய்த மாபியாக்கள்லாம் இப்ப இப்படி கொண்டு போயிடும் என்றால் நீங்கள் 7 மாசமா ஏன் இந்த மாபியா அளவு பண்றீங்க? அந்த அவர்களை ஏன் நீங்கள் விட்டு வச்சிருக்கீங்க? அரிசிக்கு இப்படித்தான் சொன்னார்கள். கடந்த காலத்துல செய்தபடியே தான் அரிசி 120 ரூபாயில இருந்து 220 ரூபாய்க்கு மாறின. அப்ப இன்றைக்கும் அதே 220 ரூபாய் தான் மக்கள் அரிசி வேண்டியது. அப்ப நீங்கள் 7 மாசம் என்றால் கடந்த கால தவறுகளுக்கா மாற்றி நீங்கள் செய்வீங்களே தானே மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க. 7 மாசமா நீங்கள் என்ன மாஃபியாக்களை வளர்த்து கொண்டிருக்கிறீங்களா அல்லது நடவடிக்கை எடுக்க முடியாம இருக்கிறீங்களா என்றதை இவர்கள் சொல்வாங்க. இது உப்பு விஷயத்திலே நடந்தது. உப்பு என்ன பொறுத்தவரையில நாங்கள் 2015ஆம் ஆண்டு நாங்கள் மக்களை திரட்டி உப்பளத்துக்கு முன்னால போராட்டம் நடத்தி இருக்கிறோம். தனியார் மயப்படுத்தலுக்கு எதிராக. ஏனென்றால் 2000 பேருக்கு தொழில் கொடுத்த ஒரு நிறுவனம் இன்றைக்கு 200 பேருக்கு கூடி 1000 ஏக்கரை வச்சுக்கொண்டு தொழில் வாய்ப்பு கொடுக்கல என்றால் அந்த ஃபெயிலியரை ஏற்றுக்கொள்ள தர வேண்டும் அரசு. 1000 பேர் வேலை செய்திருக்கிறார்கள் முந்தி. நானும் இந்த மண்ணை சேர்ந்தவன், எனக்கு தெரியும். இங்க சீசனபிள் ஜப்புக்காக உடப்பில இருந்து 500 பேர் அளவுல வந்து வேலை செய்ய சீசனபிள் ஜப் அந்த பருவகால தொழிலாளர் அவர்களுக்கும் அந்த அவர்களும் உப்போட கொஞ்சம் அனுபவம் உள்ளவர்கள் அவர்கள் சீசனபிள் ஜப்ல வேலை செய்ய. அப்ப 2000 பேருக்கு மேல தொழில் வாய்ப்பையும் இலங்கையின் உற்பத்தியில 90% பங்கை செலுத்திய ஆணையரவுல இன்றைக்கு வெறும் 200 பேருக்கு நிரந்தர நியமனம் கொடுக்க முடியாத என்ற தவறை அரசு ஏற்றுக்கொள்ளும். அதை விட பக்கத்துல குறிஞ்சாத்தீவன் பெரிய இடம், அதுதான் கூட உற்பத்தியாகிற இடம். அது இன்னும் யுத்தம் முடிஞ்சு இன்னும் 15 வருஷமாகி இன்னும் கடந்த காலங்கள்ல அதை தனியார் கொடுக்குறதுக்கு ஆட்சியாளர்களுக்குள்ள இருந்த போட்டியால தான் அது அபிவிருத்தி செய்யப்படாம இருந்தது. இப்பையும் தீவை தனியாருக்கு கொடுக்குற முயற்சிகள் நடப்பதாக சொல்லப்படுது. இந்த அரசாங்கத்திலேயும் கூட தனியாருக்கு கொடுத்தாதான் வேகமாக அபிவிருத்தி செய்யலாம் என்று சொல்லப்படுது. நாங்கள் அதை எதிர்க்கிறோம். ஏன் தனியாருக்கு கொடுக்கிறோம்? இந்த உப்பளம் அரச உப்பு கூட்டுத்தாபனம் என்ற பேர்ல இயங்கினது. பல அனுபவம் உள்ளவர்களும் ஆற்றல் உள்ளவர்களும் இப்பயும் இருக்கிறார். அவர்கள் எல்லாம் புறந்தள்ளி விட்டு உப்பு அனுபவம் இல்லாத ஒரு மேனேஜ்மெண்ட் வச்சு கொண்டுதான் கடந்த கால அரசாங்கங்களும் செய்திருக்கு. இந்த கால அரசாங்கங்களும் அதையே பின்பற்றுதென்றால் இந்த உப்புல மாபியா விளையாட்டு செய்கிறார்களும் இந்த ஆட்சிக்குள்ளும் வாழலாம் என்ற நிலைமை தான் இருக்கு. அப்ப என்ன மாற்றம்? என்ன மாற்றம்? இல்ல, மாற்றம் இல்லை. ஒன்றிலே மாற்றம் இல்லை. நிச்சயமாக அரசியல் உப்பு தொடர்பாக விரிவாக சொன்னீர்கள். இது உப்பு மட்டுமல்ல, முன்னைய காலங்களிலே அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டது, கடலால் சூழப்பட்ட இலங்கையிலே மீன் தட்டுப்பாடு ஏற்பட்டது, தேங்காய் தட்டுப்பாடு ஏற்பட்டது. ஆக தொடர்ச்சியாக, அதாவது இலங்கையிலே உற்பத்தி, இலங்கை ஏற்றுமதி என்பதற்கு அப்பால் இலங்கையில உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை கூட இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கின்றது. இந்த அடுத்த 5 ஆண்டுகளிலே
இப்படியான விடயங்களிலே மக்கள் இதிலே எல்லா விடயங்களும் அரசியல்வாதிகளை மட்டும் சுட்டு விரலை நீட்ட முடியாது. மக்களிடமிருந்தும் மாற்றம் ஏற்பட வேண்டும். இலங்கை தொடர்பில் உங்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகளில் மாற்றம் ஏற்படலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றதா? இல்ல, இதுல இலங்கை பல விடயங்கள்ல உணவு உற்பத்தியிலும் சரி, பல்வேறு ஏற்றுமதி பொருட்களின் உற்பத்தியிலும் சரி, தன்னிறைவு எல்லா வளங்களும், நீர், நிலம், எல்லா வளங்களும் இந்த தீவுக்குள்ள இருக்குது, இலங்கை தீவு. ஆனால் திட்டங்கள் இல்லை சரியா. இப்ப என்னென்றால் பல்வேறு முயற்சிகள், இப்ப தேங்காய் விலை கூடிட்டு என்றால் அதுக்கு சும்மா ஒரு காரணத்தை சொல்லி தெங்கு பணி பயிற்சியை ஊக்குவிப்பதற்கு திட்டம் இல்லை. அல்ல திடீரென இப்போது ஒரு தென்னை ஓலைகள்ல ஒரு கருப்பு பூச்சி வந்து அது பெரிய இத ஒரு வருஷமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை தடுப்பதற்கு அரசாங்கத்திடம் என்ன திட்டம் இருக்கு? இல்ல. அதனால தென்னை உற்பத்தி மிகப்பெரிய பாதிப்பு. தென்னை உற்பத்தியாளர்கள் மிக வேதனைப்படுகிறார்கள். உற்பத்தி சரி பாதியாக குறைஞ்சு விட்டது. மற்ற புதிதாக நிலங்கள் அரச நிலங்கள், அதுகள்ல தென்னையிலை பயிற்சி செய்யறதுக்கு என்ன திட்டம் இல்லை. இது மாதிரிதான் ஒவ்வொரு உள்ளூர் உற்பத்திகளையும் உருவாக்குறதுக்கு இப்ப விவசாயிகள் அவர்களுக்கு சந்தை வாய்ப்பு பிரச்சனை இருக்கு. கனவேர் நெல் உற்பத்தியாளர்கள் கனவேர் கிட்டத்தட்ட நெல் பயிற்சியை செய்து அறுவடை பெறும்போது அவர்களுடைய செலவும் இதுவும் ஓரளவுக்கு தான் பெறுது. அந்த ஒரு கொஞ்சம் சேமிப்பு நெல்லுத்தான் அவர்களது அந்த ஒரு வருஷத்துக்கான உணவாக அவர்கள் எடுத்துக்கொள்றாங்க. அதுதான் அவர்களுக்கு லாபம். நெல்லுக்கான நிர்ணய விலை விவசாயிகளுக்கு நம்பிக்கை, நெல்லு அந்த நம்பிக்கை இனங்கள் நெல் உற்பத்தியாளர்கள் ஏற்படுற போதுதான் நெல்லு அரிசி தேவை காணாம வர்றதால உள்ளூர் உற்பத்தியில இறக்குமதி செய்ய வேண்டி இருக்குது. இறக்குமதி செய்தோன்னா எல்லாம் விழுந்துடும். அப்ப நெல் உற்பத்தியாளர்களுக்கு நியாயமான நிர்ணய விலை கிடைக்காது. இந்த கடந்த பெரும்போக பயிற்சியில கூடி இந்த அரசாங்கம் வந்துட்டு ஆட்சிக்கு பெரும்போகம் அறுவடை எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. குறிப்பா வடகிழக்கு பகுதிகளில் மற்ற பிரதேசங்கள், தென்னிலங்கை பிரதேசங்களை விட வடகிழக்கு தான் முதல் அறுவடை நடக்கும். அந்த நேரம் விவசாயிகளுக்கு நிர்ணய விலை நிர்ணயிக்கப்படவே இல்லை. அறுவடை முடிஞ்சு ஒரு மாசத்துக்கு பிறகுதான் நிர்ணய விலை நிர்ணயிக்கப்படுது. அது இவர்கள் என்ன செய்யணும்? வச்சிருக்க முடியாமல் குறைஞ்ச விலையில வைத்து நட்டப்படுகிறார். இது மாதிரிதான் உள்ளூர் உற்பத்தியில எல்லா விடயங்கள்லையும் உள்ளூர் உற்பத்திக்கான சந்தை, மரக்கறியா இருந்தாலும் விவசாய பொருட்கள் என்னவாக இருந்தாலும் சந்தை வாய்ப்பு என்பதற்கு அதால விவசாயத்துறை பூச்சி அடைஞ்சு போகும். நல்ல ஆய்வாளர்களையும் வேலையும் கொண்டு வந்து நவீன முறையில விவசாயத்தை செயல்படுத்துவதற்கு அரசாங்கத்திட்ட திட்டம் இல்லை. அதால நவீன முறையில விவசாயத்தை செய்கிற நாடுகள் எல்லாம் இந்த உற்பத்தி கூடுது. அவர்கள் இந்த உற்பத்திகளை தான் நாங்கள் வேண்டி நுகர வேண்டியது. எல்லா பொருட்களும் வந்து நம்ம உப்புல இருந்து எல்லாம் வெளிநாட்டு இறக்குமதி பொருளா மாறிடுச்சு. இந்த திட்டங்களை கொண்ட என்பிபி அரசாங்கம் சொன்னது தேர்தல் பரப்புரையின் போது ஜனாதிபதி தேர்தல் உங்களிடம் திட்டங்கள் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. இதுவரை எந்த திட்டமும் இல்லை, எந்த திட்டமும் ஆரம்பிக்கப்படவில்லை. ஏமாற்றம் தேசிய மக்கள் சக்தி அரசினுடைய செயற்பாடுகள் ஏமாற்றத்தை தருகின்றன. அதை மக்களும் உணர்கின்றார்கள். மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய உங்களை போன்றவர்களும் சொல்கின்றார்கள். காலம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் பல்வேறு பணிகளிடையேயும் உள்ளூராட்சி சபைகள் அமைக்க வேண்டிய பணிகள், அரசியல் பேச்சுவார்த்தைகள், இப்படியான இறுக்கமான சூழலிலும் நேரம் ஒதுக்கி இன்றைய தரிப்பு நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தமைக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.